வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாய்? வாழ்க்கையில் நீயும் உன்னுடைய உறவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ கஷ்டப்பட்டாய். சில சமயம் விட்டு கொடுத்து அனுசரியாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாய். எவ்வளவோ உன்னுடைய துணையானது உனக்கு துரோகத்தை செய்தாலும், உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தினாலும், அதையெல்லாம் நினைத்து நீ கவலையே படாமல் உன்னுடைய செயல் என்னவோ பாசத்தை நீ கொட்டி கொட்டி செய்து கொடுத்து கொண்டே இருந்தாய். ஆனால் கடைசியில் உன்னுடைய பாசம் அனைத்தும் போலி என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டது. இனி என்ன செய்வது, ஏது செய்வது என்று உனக்கு தெரியவில்லை. எதற்காக வந்தது? திடீரென்று வந்தது, திடீரென்று போய்விட்டது. நான் கேட்கவே இல்லையே இப்படி ஒரு வாழ்க்கை என்று நீ அழுது குமரிக்கொண்டு இருப்பது எனக்கு நன்றாகவே காதில் விழுகிறது அம்மா. நான் உன் வாராகி, ஞாபகம் இருக்கிறதா? உன்னை எல்லா சூழ்நிலையிலும் இருந்து காப்பாற்றுவேன் என்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை நான் மீறுவேனா? ஒருபொழுதும் மீற மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த சந்தோஷங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். எப்படி என்றால், உன்னை விட்டு போன நபரை யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், விடு. எப்பொழுதும் இழுத்து பிடித்து வைத்து கொண்டே இருந்தாயானால் என்றாக இருந்தாலும் கயிறானது அறுந்துதான் போகா. நீ எவ்வளவுதான் இழுத்து பிடிப்பாய், எவ்வளவுதான் தவறே செய்தாலும், என்ன செய்தாலும் விட்டு கொடுத்து அனுசரியாக எவ்வளவுதான் நீ விட்டு கொடுத்து செல்வாய். ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமுமானது நஞ்சாகத்தான் மாறும். நீயும் ஒரு அளவு மீறினால் நடிக்க வேண்டியது இருக்கும். உண்மையான பாசத்தை காட்டாமல் உன்னுடைய பொய்யான பாசத்தை காட்ட வேண்டியதாக இருக்கும். அதோடைய குணம், உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் இருக்கும் குணம் உனக்கும் வந்துவிடும். வேண்டாம், போன உறவு போனதாக இருக்கட்டும். நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பது போல இரு. யார் எது வேண்டுமானாலும் உனக்கு செய்யட்டும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பு உண்மையானதாகத்தான் இருக்கிறது. அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். போனது போகட்டும், விடு. அதை நினைத்து கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் அல்ல. என்னிடம் நீ எந்த தைரியத்தில் போன உறவு வேண்டும் என்று கேட்கிறாய்? தைரியம்தான் உனக்கு. எவ்வளவுதான் அந்த துணையானது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உனக்கு இருக்கிறது பார். எவ்வளவு பெரிய தைரியம் தெரியுமா அது உனக்கு? தங்கமே, போன நபர் உன் வாழ்க்கையை விட்டு போய்விட்டார், நகர்ந்து விட்டார். நீ எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தயவு செய்து அதை விட்டுவிடு. நல்லவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். துரோகம் செய்துவிட்டு போறவனுக்கு நிச்சயமாக அதற்கான கெட்ட விஷயம் நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் அழகான பிள்ளை நீ. உனக்கு அழகான வாழ்க்கையை நான் தருவேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் உன்னை பாசத்திற்காக ஏங்க விட மாட்டேன். உன்னிடம் இருந்து நான் பிரித்தது ஒரு போலியான உறவை. அந்த போலியான உறவு கடைசி வரைக்கும் உனக்கு வராது. நீ எவ்வளவுதான் அனுசரித்து அமைதியாக போனாலும் போலியான உறவு போலியானது தான். அதை நீ இழுத்து பிடித்தாலும் சரி, அது அப்படித்தான் இருக்கும். எவ்வளவு நாள் தான் இழுத்து பிடிப்பாய்? அதை நீயும் சொல் பார்க்கலாம். தங்கமே, கவலைப்படாதே, சந்தோஷப்படு. எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்று சந்தோஷப்படு. நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்பது புரியவில்லையா? நன்மை உண்டாகும். அனைத்தும் உன் வாழ்வில் முன்னுக்கு வருவாய். எப்பொழுது உன்னை கெட்டுப்போக வேண்டும் என்று நினைத்தார்களோ, நான் அப்பொழுதே முடிவெடுத்தேன் நீ நன்றாக வாழப்போகிறாய் என்று. மற்றவர்கள் நினைப்பது நடக்குமா? நான் நினைப்பது நடக்குமா? நான் என்ன செய்ய போகிறேனோ அதுதானே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ எதை தேடுகிறாயோ அதுதானே உனக்கு கிடைக்கும். நான் தரப்போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு முழு பங்கும் என்னிடம் இருந்து கிடைக்கும். கவலைகள் வேண்டாம், சிரித்து சந்தோஷப்படு. எல்லா நிலையிலும் இங்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு சந்தோஷத்திற்கு வா. நான் இல்லாமல் நீ இங்கு இல்லை. நானோ உன் வாழ்வில் முழு பொறுப்பு.
யார் உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் போனால் போகட்டும் விடு. எத்தனை நாள்தான் அவர்களையும் உன்னுடைய கஷ்டத்தையும் சேர்ந்து சுமக்கப் போகிறாய்? இருக்கும் நபர்களை மட்டும் அன்பை கொடு. உன்னை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கும் நபருக்கு எப்பொழுதும் நீ ஆறுதலாகவோ எப்பொழுதும் அவர்கள் இடித்து பிடிக்கவோ நீ செய்யாதே. கவலைப்படாதே. எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணை இருப்பேன், பாதுகாப்பாக இருப்பேன். மற்றவர்களை பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது பிடிக்குமோ, உனக்கு எது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய். நிச்சயம் நல்லதொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். எல்லாம் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களானது முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷங்களும் நிம்மதிகளும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். அதை மட்டும் பெற்றுக்கொண்டு இனி உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் மறந்துவிட. நானும் உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் துணையாகத்தான் இருக்கிறேன். நீதான் நினைத்து கொள்கிறாய் நான் துணையாக இல்லை என்று. ஆனால் நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாகத்தான் இருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தில் நான் நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்களானது எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவைப்படுகிறது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்து தர இங்கு வாராகி இருக்கிறேன். இந்த வாராகிக்கு தெரியாதா உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று? சீக்கிரத்தில் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு கட்டுவேன். நீ காத்திருந்த நாட்கள் எல்லாம் நிச்சயமாக வரப்போகிறது. நீ ஏக்கத்தோடு எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இனி ஒரு பொழுதும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் அழ வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். எல்லா நிமிடத்திலும் நீ சந்தோஷமாகவே இருக்கலாம். வாழ்வில் நீ இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பதிலாக உன்னுடைய வாழ்வில் இன்பத்தை சுமக்கப் போகிறாய். இனி எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். அதை நீயும் பார்த்திருக்கிறாய். யாருமே கஷ்டப்படாமல் முன்னேறியது கிடையாது. ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக பல போராட்டங்கள் வரும். பல உறவுகளை இழக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்ல, அதில் கெட்ட உறவுகள் மட்டும்தான் போகுமே தவிர வாழ்க்கையில் நல்ல உறவுகள் எந்த கெட்ட நேரத்திலும் போகாது. இன்பம் மட்டுமே நிலைத்து இருக்கும். கவலைகளை விட்டுவிட்டு அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். நானே உனக்கு அனைத்திற்கும் துணை. நானே உனக்கு பாதுகாவலன். நானே உனக்கு தாய். எல்லாமே நானே. எல்லா கெட்ட விஷயத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இந்த வாராகியானவன் உனக்கு முழுதும் பாதுகாப்பாக இருந்து நல்லதையே செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.